ரொம்ப உசுருக்கு உசுரா நேசிச்சேன். என்ன ஒரு செகண்ட்ல அப்படியே தூக்கி விட்டுட்டு போயிட்டானே. தூக்கி போடுறதுக்கு எவ்வளவோ பேரு எவ்வளவுதான் செஞ்சிருக்காங்க. ஆனா நான் அவ்வளவு செஞ்சிருக்கேன். ஒண்ணு ரெண்டு இல்லை. ஆனா என்ன கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. என் மேல நான் காட்டின ஒரு அன்பு, ஒரு பாசத்தை கொஞ்சம் துணியளவு நேசிச்சா இப்படி பேசணும், இப்படி என்ன எதுவுமே வந்திருக்காது. என்ன இப்படி என்கிட்ட பேசாம இருக்க தோணவே தோணாது. மனசுல பொறுத்தவரை அவ்வளவு வழிகள் இருக்கு, என்னால சொல்ல முடியல. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி புரிஞ்சுக்காம போயிட்டாங்க? நன்றி கெட்ட மக்களை நாளைக்கு அல்லாஹ் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. நன்றி கெட்ட மக்களா நீ ஆயிடக்கூடாது, எனக்கு ஒரு வாய்ப்பு தான் நான் கேட்கிறேன். எதையுமே நீ ஏத்துக்கலை, என்ன ரீசன் அப்படின்னு பல பேர் பலவிதமான விஷயங்களை மன்றாடி கொண்டிருக்கின்றது. உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சேருவதாக இருக்கட்டும், இல்ல பிரிவதாக இருக்கட்டும், இல்ல என்ன நடந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ள, படைத்த இறைவன் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு ஒன்று வைத்திருப்பான். நீங்க அவன் போடுற முடிச்சு, அவன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பு, அவன் வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான இணைப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நன்மைக்கே நடக்கும். ஆனா நாம் எதை வேண்டாம் என்று விலகின்றோமோ, எதை வேண்டாம் என்று விட்டு செல்கின்றோமோ, நமக்கு நாமே தீங்கிழைப்பது மட்டுமில்லை, நாளைக்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் நியாமத்துக்களுக்கும் அவனிடத்தில் பதில் சொல்வது மட்டுமில்லை, நம்முடைய வாழ்க்கை ஒருபோது இனிமையாக இருப்பதில்லை. முகத்தில் வென்றால் சிரிப்பு இருக்கலாம், ஆனால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ உன்னை உண்மையாக நேசித்தவரோ, இல்லை நீ யாரையும் காயப்படுத்தாமலோ, இல்லை நீ யாரிடம் வாழாமல் இருந்தாலும் சரி, ஒன்னால் ஒருவரும் கண்ணீர் வடிக்காமல் இருக்கக்கூடிய சமயத்திலே இது உண்மையாகின்றது. அப்ப நம்முடைய சமுதாயத்துல பொறுத்தவரை பலர் புலம்பல், கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, நீங்க நினைத்தால் யாதையும் மாற்றலாம், எதையும் எண்ணினால் எதுவும் மாற்ற முடியாது.